ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சிலிண்டர் தீர்ந்து போச்சு. அடிஷ்னலாக புக் பண்ணாமலே விட்டுட்டேன். சிலிண்டர் இப்போ தான் வாங்கினா போல் இருக்குது, உடனே தீர்ந்து போயிடுச்சு. சரி, டக்குன்னு வந்து நம்ம சமைக்கக்கூடிய சாதம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே வெண்டைக்காய் வறுவலும் செஞ்சுட்டேன். இண்டக்ஷனில் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். பரோட்டா வந்து ஆல்ரெடி நேற்று கடையில் வாங்கி வச்சுருந்தோம். அந்த பரோட்டா இருந்துச்சு. சரி, அதோட அப்படியே விட்டாச்சு. கடையில் பரோட்டா கொடுத்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் சின்ன பையனுக்கு வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்குமே வந்து பரோட்டா தான் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி இடம் பண்ணுவோம். அதுக்காகவே வந்து அடிக்கடி பரோட்டா வாங்குற மாதிரி தான் இருக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பரோட்டா கொடுத்துட்டேன். மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொத்தமல்லி சாதம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ். இதுக்கப்புறம் மதியம் வந்து குழம்பு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கொத்தமல்லி சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் கொத்தமல்லி மட்டும் போடாமல் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வறுவலுமே இன்றைக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சிலிண்டரே இல்லைனாலும் இண்டக்ஷனில் ரொம்ப குயிக்காகவே கடகடான்னு சமைச்சு முடிச்சுட்டு நீங்களும் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.